Subscribe to my channel and hit the bell icon so you never miss any video from my channel. அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய வியூவர்ஸ் கமெண்ட்ஸில் என்ன கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் இப்போ ஒரு நான் 35 டேஸில் செக் பண்ணேன் பாசிட்டிவ்னு வருது, இன்னும் ஒரு 2-3 நாள் கழித்து செக் பண்ணேன் நெகட்டிவ்னு வருது, அப்படி இல்லாட்டி நான் ஒரு 40 டேஸில் செக் பண்ணேன் செகண்ட் லைன் ரொம்ப நேரம் கழித்து லைட்டாக வருது, இது நான் பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறதா நெகட்டிவ்னு எடுத்துக்கிறதா, இல்லை அப்படின்னா எனக்கு 2 லைனுமே நல்லா டார்க்காக வந்துருச்சு, ஸோ நான் டாக்டர்கிட்ட எப்போ செக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் எல்லாருக்குமே வீட்டில் செக் பண்ணுறது கிட்டில் செக் பண்ணுறது டவுட்டாகவே தான் இருக்குது. ஸோ அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது, ப்ரெக்னன்சி சிம்டம் இருக்கா இல்லையாங்கிறது அவங்களுக்கே டவுட்டாக இருக்குது. ஸோ எப்படி வீட்டில் ப்ரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு பீரியட் டேட் இந்த February 5th அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இன்றைக்கி பீரியட் வரல, உங்களுக்கு நார்மல் 28 டேஸ்க்கு ஒருக்க பீரியட்ஸ் வந்துடும். ஆனால் உங்களுக்கு பீரியட் வர டேட்க்கு வரல அப்படின்னா நீங்கள் ஒரு 4 days to 5 days வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதே மாதிரி சிம்டம்ஸும் இருக்கணும். உங்களுக்கு மந்த்லி கரெக்டாக பீரியட்ஸ் வந்துகிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் வரல அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் ஒரு தடவை ரியலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ ஏதாவது ஒரு சிம்டம் கண்டிப்பாகவே காட்டும். நீங்கள் அம்மாவாக போகிறீங்க அப்படின்னா உங்களோட உடம்புல கண்டிப்பாக மாறுதல் நடைபெறும். ஸோ அது உங்களுக்கே ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஸோ அதனால் உங்களால் கண்டிப்பாக உணர முடியும். ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்கும். தலை சுற்றல் இருக்கலாம், வாந்தி இருக்கலாம், மூச்சு வாங்குதல் இருக்கலாம். ஒருத்தருக்கும் ஒரு மாதிரியான சிம்டம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சிம்டம் காட்டும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு அது தெரியலை, இப்போ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக காட்டுது அப்படின்னாலே நீங்கள் ஒரு 4 நாள் வெயிட் பண்ணி பார்த்து ப்ரெக்னன்சி கிட்டில் செக் பண்ணலாம். ஆனால் ப்ரெக்னன்சி கிட்டில் செக் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு டேவே வாங்கி வச்சுருங்க. நீங்கள் மறுநாள் ஏர்லி மார்னிங் செக் பண்ணி பாருங்கள். ஏர்லி மார்னிங் எந்திரிச்சதும் உங்களோட யூரினை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உடனே அந்த ப்ரெக்னன்சி கிட்டில் 2 to 3 ட்ராப்ஸ் விடுங்க. உங்களுக்கு உடனே ரிசல்ட் தெரிஞ்சிடும். T and C லைன் ரெண்டுமே டார்க்காக இருக்குது. 2 லைன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க. உங்களுக்கு 2வது லைன் லைட்டாக தெரிஞ்சால் கூட நீங்கள் ஒரு 35 டேஸில் செக் பண்ணுறீங்க அப்படின்னா திருப்பி 40 டேஸில் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு அது டார்க்காக தெரிஞ்சிடும். ஆனால் உங்களுக்கு ரிசல்ட் 5 to 10 minutesல தெரிஞ்சிடும். ஸோ அதுதான் கரெக்டான ரிசல்ட்டாக எடுத்துக்க முடியும். ஸோ செகண்ட் டவுட் என்னன்னு பார்க்கலாம். 50 days 65 days ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ப்ரெக்னன்சி கிட்டில் செக் பண்ணுறீங்க, அப்பையும் 2வது கோடு வரவே இல்லை அப்படின்னா என்னவா இருக்கும்? ஆனால் சிம்டம்ஸ் எல்லாமே ப்ரெக்னன்சி சிம்டம் மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னா, நீங்கள் கிட்டில் கரெக்டாக செக் பண்ணியிருந்திருக்க மாட்டீங்க. மார்னிங் செக் பண்ணாமல் ஆஃப்டர்நூன் பண்ணுறது, நைட்டு பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக ரூல்ஸ் படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் கிட்டில் கரெக்டாக செக் பண்ணலைன்னா கூட உங்களுக்கு ரிசல்ட் தப்பாக கிடச்சிருக்கும். ஸோ ஏர்லி மார்னிங் தான் செக் பண்ணணும். கிட்டில் ஏர்லி மார்னிங் உங்களோட யூரினில் தான் செக் பண்ணணும். ஸோ 2 to 3 ட்ராப்ஸ் தான் கிட்டில் விடணும். உங்களுக்கு 10 minutesக்குள்ளே ரிசல்ட் கிடச்சிரும். ஸோ இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிரும். ஒருவேளை நீங்கள் கன்சீவாக இருந்திருந்தால் கூட நீங்கள் கிட்டில் தப்பாக செக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தப்பான ரிசல்ட்டு தான் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் திங் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு மேரேஜ்க்கு அப்புறம் ஹார்மோன் ஏற்றத்தாழ்வு இருக்கும். ஸோ எல்லாருக்குமே மேரேஜ்க்கு அப்புறம் ஹார்மோன் ஏற்றத்தாழ்வு இருக்கும். ஸோ அதனால ஒரு சில மந்த் உங்களுக்கு பீரியட் டிலே ஆகி வரும். ஸோ பீரியட் டிலே ஆகி வரதுனால கூட உங்களுக்கு அந்த மாதிரி பேக் பெயின், ஸோ சில சிம்டம்லாம் காட்டும். ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. உங்களுக்கு ப்ரெக்னன்சி சிம்டம் தான் காட்டுது, இது வரைக்கும் அந்த ஃபீலே கிடையாது, இப்போ தான் அந்த மாதிரியான ஃபீல் இருக்குது, சிம்டம்லாம் காட்டுது அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு 50 டேஸில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு 50 days வரைக்குமே உங்களுக்கு ப்ரெக்னன்சி கிட்டில் லைன் வரல, சிம்டம் எல்லாமே காட்டுது அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கன்சீவாக இருக்கீங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அப்படி இல்லை, உங்களுக்கு ஏதாவது ஹீமோக்ளோபின் ஏதாவது கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து நீங்கள் சீக்கிரமாகவே கன்சீவ் ஆக முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.